நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். பாஜகவோடு திமுக, அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளும் கடந்த காலங்களிலே கூட்டணி கண்டது. நாங்கள் தேர்தலுக்காக கூட்டணி வைக்கிறோமே தவிர கொள்கை ரீதியாக எங்களுக்கும் பாஜகவுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்கிற வித்தியாசத்தை சொல்லி கூட்டணி வைத்துக் கொண்டார்கள். பாஜகவோடு இந்த முறை எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு போகிற போது ஒரு மாநில கட்சிக்கு என்னென்ன உரிமைகளை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டு உரிமைகளை எப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டும், எதையெல்லாம் காவு கொடுத்து விடக்கூடாது என்கிற எல்லை இருக்குல்ல, அதுதான் அவர்கிட்ட பிரச்சனை. இது என்னன்னா ரெண்டு பக்கமுமே இந்த இருதலை கொல்லி எறும்பும்பாங்க, அது மாதிரி இவருக்கு என்ன செய்யறதுன்னா ரெண்டு பக்கமும் சமரசப்படுத்துவதை போல தன்னைத்தானே ஏமாற்றி கொடுக்கும். நாங்க வழிபாட்டுக்கு எதிரான ஆள் கிடையாது, ஆனா இன்னொருத்தர் ஆலயத்தை இடிச்சு அந்த இடத்து மேல கட்டுறதா நாங்க ஏற்க மாட்டோம். திமுகவோட நிலைப்பாடு அயோத்தி கோவில் திறப்புலாக நாங்க செல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி. சொன்னாங்க அவருக்கு யாராவது சொல்லணும்ல, திராவிடம்னா புராணம் படிச்சாளுகளுக்கு தானே புரியும்னு சொன்னாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி? அதுக்கு புராணம் படிக்க வேண்டியது இல்லைங்க, அதுக்கு வரலாறு படிச்சா போதும். திமுகவை எதிர்க்கணும், வீழ்த்தணும். எதுக்காக வீழ்த்தணும் சொல்ல தெரிஞ்சா தான் மக்கள் ஓட்டு. வீழ்த்தணும் சொன்னவனை வீழ்த்திட்டு போய். அப்ப திமுக எதையெல்லாம் நினைக்கிறதோ அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு நீ எதுக்கு தேர்தலில் போட்டியிடணும்? எனர்ஜி வேஸ்ட். வணக்கம் சார். வணக்கம். 2026 நோக்கி நகரக்கூடிய தமிழக அரசியல் களம் இப்போ பாஜக அதிமுக கூட்டணி உருவானதுக்கு அப்புறம் அதை ஜெல்லாக்கணும் அப்படின்ற விஷயத்த ரெண்டு தலைவர்களும் தீவிரமாக ஈடுபடுறாங்க. நயினாரும் இபிஎஸும் ஈடுபடுறாங்க. ரீசெண்டாக சந்தித்து பேசியிருக்காங்க, சட்டமன்றத்துக்குள்ளே உட்காந்து பேசியிருக்காங்க. அப்புறம் மற்ற இடங்களையும் சந்திக்கிறாங்க. இது குறித்து அதிமுக பாஜக வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகிட்டு இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றாக்கிறதுக்கான சில விஷயத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். கூடுதலாக இது கூட விஜயை உள்ளே கொண்டு வரதுக்கான மூவ் எடுத்துகிட்டு இருக்காங்க, தேசிய பாஜக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? பாஜகவோடு திமுக, அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளும் கடந்த காலங்களிலே கூட்டணி கண்டிருக்கிறது. திமுக பாஜகவோடு கூட்டணி காணுகிற காலகட்டங்களிலே அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பொதுவான திட்டங்களை முன்வைத்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ராமர் கோயில் கட்டுவதிலே உடன்பாடு கிடையாது, பொது சிவில் சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம், இப்படி சில நிபந்தனைகளோடு கூடிய கூட்டணி என்றுதான் அவர்கள் வைத்தார்கள். அப்போ திமுகவினுடைய தனித்தன்மை சார்ந்து வர வேண்டிய பிரச்சனைகள் இருக்குல்ல, அதை பாதி அளவு இது மாதிரியான கருத்துக்களின் வழியாக தவிர்த்து கொண்டார்கள். நாங்கள் தேர்தலுக்காக கூட்டணி வைக்கிறோமே தவிர கொள்கை ரீதியாக எங்களுக்கும் பாஜகவுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்கிற வித்தியாசத்தை சொல்லி கூட்டணி வைத்துக் கொண்டார்கள். அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று ஒன்றை அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே முன்வைத்ததன் மூலமாக, அவர்கள் பல மாநாடுகளிலே முன்வைத்ததன் மூலமாக தங்களுடைய தனித்தன்மையை காப்பாற்றிக் கொள்ளுகிற வேலை திட்டத்திலே திமுகவும் சரி, பின்னாளிலே அதிமுகவுமே சரி, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்த போதும் சரி, அவர்கள் தனித்தன்மையை காப்பாற்றிக் கொண்டார்கள். பாஜகவோடு இந்த முறை எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு போகிற போது ஒரு மாநில கட்சிக்கு என்னென்ன உரிமைகளை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டு உரிமைகளை எப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டும், எதையெல்லாம் காவு கொடுத்து விடக்கூடாது, பொது நலன் சார்ந்த விஷயங்களிலே எப்படி காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது, கரைந்து விடக்கூடாது என்கிற எல்லை இருக்குல்ல, அதுதான் அவர்கிட்ட பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் எப்படி அவர் நெடுஞ்சான் கிடையாக சசிகலா கால்களிலே விழுந்து முதலமைச்சரானாரோ அதே போல மீண்டும் ஒரு முறை அமித்ஷாவின் கால்களையோ அல்லது மோடியின் கால்களையோ நெடுஞ்சான் கிடையாக விழுந்ததை போல அந்த ஆட்சி நடத்துகிற போது எல்லா மோசமான கருப்பு சட்டங்களையும் கண்மூடித்தனமாக ஆதரித்தது. முத்தலாக்கு தடை சட்டமாக இருக்கலாம், குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கலாம். எப்போவுமே எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய பெரிய வேடிக்கையான விஷயம் என்னென்னா, ஒரு உதாரணம் சொன்னேன், அவர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறதுக்கு. குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு போய் ஓட்டு போட்டாங்க, சட்டமாயிடுச்சு ஏடிஎம்கே. ஷாஹின்பாக் போராட்டம்னு சொல்லி வண்ணாரப்பேட்டையில் இஸ்லாமிய பெருமக்களுடைய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் எல்லா அரசியல் கட்சி பிரமுகர்களும் கண்டனம் தெரிவித்து பேசுவதற்கு போகிறாங்க. ஒரு அரசியல் ஆர்வலருங்கிற முறையில் எனக்கும் அழைப்பு வருகிறது, நானும் போகிறேன். என்னை பேச கூப்பிடுறதுக்காக அழைத்தவர் திடீர்னு ஃபோனில் ரொம்ப பிஸியாக இருந்தார். என்னையான்னு கேட்டேன். இது ஒரு முக்கியமான ஃபோனு, கொஞ்சம் இருங்க சொல்கிறேன்னு சொல்லி தனியாக மேடையினுடைய சத்தம் கேட்காத, ஸ்பீக்கர் சவுண்டு கேட்காத ஒரு இடத்துல ஓரமாக போய் பேசிட்டு வர்றாரு.
யார் பேசுனதுன்னு கேட்டேன். அந்த போராட்டத்தை நடத்தக்கூடியவர் சொன்னார், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். அப்போ ஒரு ஆளுங்கட்சி பேசினார். என்னையா பேசினாருனே, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, போராட்டத்தை நடத்துங்க, அப்படியே நீங்கள் போராட்டத்தை நடத்துங்க, வழக்கெல்லாம் உங்கள் மேலே பாயாது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க, நிர்பந்தம் காரணமாக பண்ணிட்டேன். இது என்னன்னா, ரெண்டு பக்கமுமே, அந்த பக்கம் மத்திய அரசாங்கத்தையும் சரி கட்டணும், இங்கே கீழேயும் சரி கட்டணும்னு இந்த இருதலை கொல்லி எறும்பும்பாங்க. அது மாதிரி இவருக்கு என்ன செய்யறதுன்னா, ரெண்டு பக்கமும் சமரசப்படுத்துவதை போல தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார். தன்னுடைய கருத்தில் உறுதியாக இல்லாதவர்கள், இதுதான் சரி என்கிற கோட்பாடு இல்லாதவர்களுடைய பிரச்சனை. இப்போ என்னன்னா, அவர் டெல்லிக்கு போன போதே எல்லாமே கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லிட்டாரு. இப்போ இவர் என்ன செய்யணும், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறோம், தமிழ்நாடு நலன் சார்ந்து ஒரு சும்மா நாளும் தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்து பேச போகிறோன்னு கூட சொல்லியிருக்கலாம். நான் சும்மா பாத்ரூமை செக் பண்ணத்தான் வந்தேன், ஏடிஎம்கே ஆஃபீஸில் செங்கல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணத்தான் வந்தேன், பெயிண்ட் ஒட்டுதா ஒட்டலையான்னு பார்க்கத்தான் வந்தேன், டைல்ஸ் ஒட்டிருக்காங்களான்னு பார்க்க, இதெல்லாம் தேவையில்லாது. கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. சரி, எப்படி போனாலும் இப்போ இந்த நேரத்திலேருந்து இன்னும் சில மணி நேரங்களில் மாலை பொழுதில் சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும்ல. அப்போ திரும்ப எப்படி நம்ம பத்திரிகையாளர்களை சந்திப்பது, மறுபடியும் எப்படி இந்த கருத்தை மாற்றி பேசுவது அப்படிங்கிறதுக்கான தந்திரமாக தெரியணும். இப்போ கலைஞர் என்ன செஞ்சார் தெரியுமா, பாஜக கூட்டணியில் இருந்தார், இனி அந்த கூட்டணி வேணான்னு முடிவெடுத்தார். முடிவெடுத்தோன்னே என்ன பேசினார் அவர், ஒரு புராணத்தில் நான் படித்தேன், இந்து என்றால் திருடன் என்று அர்த்தம் சொன்னாரா இல்லையா. ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார்னு கேட்டாரா இல்லையா. இப்போ பூரா கொந்தளிச்சாங்க, ஐயா அம்மையான்னு கொந்தளிச்சா என்ன பண்ணா, உடனே அந்த கட்சியை விட்டு வெளியேறணும், கூட்டணியை விட்டு நம்ம எல்லாம் வெளியேறணும், கலைஞரை சும்மா விடக்கூடாது சொன்னான்ல. நான் ஒரு சாமியார் கூட வட மாநிலத்தில் இருக்கிற ஒரு சாமியார், அவர் தலைக்கு நான் விலை வைக்கிறேன் அப்படி தான் சொன்னேன். அப்போ அவர் என்னன்னா, கூட்டணியிலையும் அவர் இருந்தார், அவங்களை எங்கே கரண்டி விடணும், எந்த இடத்தோடு அவங்களை நிப்பாட்டணும், நம்ம வீட்டு வாசலில் நம்ம செருப்பை இந்த இடத்துல கரண்டி வச்சிடணும், வீட்டு வாசலுக்குள்ளே வரும்போது இது போடக்கூடாது, சாக்ஸோட வேணால் வரலாம், ஷூவோட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியே சரியான இடத்துல நிப்பாட்டணும் அதை அப்படிங்கிறது. மத்திய அரசாங்கத்தை அவர்கள் ஒரு அதிகார மையமாக இருக்கிற போது அவர்களை பயன்படுத்தி கொள்வதுங்கிற இடம் வரைக்கும் பிரச்சனை இல்லை, அவர்கள் கருத்தை தங்கள் கருத்தாக மாற்றணுங்கிற ஒரு இடம் வருதுல்ல. வாஜ்பாயை கவுத்தி விட்டு தானே ஜெயலலிதா ஆட்டம் காமிச்சாங்க. வாஜ்பாயிட்ட போய் கவுந்து கிடக்கலையே அதிமுகங்கிற கட்சி. ஆனால் இங்கே அப்படி இல்லை, அமித்ஷா காலடியிலே குத்த வச்சு உட்கார்ந்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப எப்படி கட்சி தொண்டர்கள் எப்படி உங்களை நம்புவான்? இல்லை, இந்த கேள்வி அங்கே கேட்கப்படுது. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா அதாவது நயினாரும் இபிஎஸ்சி பேசிக்கும் போது நம்ம கூட்டணியை பற்றி உங்கள் மாசைக்கில் மாற்று கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னு. உண்மைதான், அது நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். இது கொள்கை கூட்டணி கிடையாது, தேர்தல் கூட்டணி. கொள்கை நம்ம ஒருபோதும் சமரசத்தை விட்டு கொடுக்க முடியாது, நம்ம மதச்சார்பு கொண்டாடியாக நம்ம மாறிடக்கூடாது, நம்ம தெளிவாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். பட் என் தொண்டர்கள், அதாவது தொண்டர்களுக்கு மாசைக்கில் என்ன சொல்லியிருக்கேன்னா, திமுக வீழ்த்தோம், அதுக்காக தான் இப்படி ஒரு கூட்டணி உருவாக்கிறோன்னு சொல்கிறாங்க. இது எப்படி இந்த விஷயத்தை, அதாவது இந்த கருத்தை முன் வச்சு திமுக வீழ்த்துறதுக்காக இது ஜெல்லாகி பயணிக்குமா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுகவை வீழ்த்த வேண்டும்னா திமுக என்ன தவறு செய்திருக்கிறது, எதனால மக்களுக்கு இந்த விரோதமான ஒரு அரசு என்று சொல்வதற்கான ஒரு கருத்தியல் ரீதியாக மக்களை அணுகுவதற்கு, ஒரு பிரச்சனையை முன்னிலைப்படுத்துவதற்கு அவங்க என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு போராட்ட களத்தை, ஒரு பிரச்சார களத்தை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளணும்ல. அதிமுகட்ட எதை எதிர்கொள்கிறாங்க அவங்க இப்போ போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா, எத்தனை விதமான போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க மக்கள் மன்றத்தில், அது எடுபட்டிருக்கா? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பைத்தியகாரத்தனமான போராட்டமாக இருந்தால் கூட நான் சாட்டையால் அடிச்சுக்கிறேன்னு சொல்லும் போது அண்ணாமலைக்கு ஒரு மீடியா ஃபோக்கஸ் வருதுல்ல. குறைஞ்சபட்சம் எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு அறிக்கை ஒரு அதிர்வை உண்டாக்கி இருக்கிறதா? தவறான கருத்து பேசினா கூட, பெரியாரை பற்றி தப்பாக பேசினா கூட, சீமானுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் வந்துச்சா இல்லையா? ஒரு குறைந்தபட்ச கவனம் ஈர்ப்பாது உண்டாச்சா இல்லையா? ஏதாவது ஒரு வகையில், நான் நெகட்டிவாக தான் இருக்கணும்னு இல்லை, ஏதாவது ஒரு வகையில் இன்னென்ன தவறுகளை இவங்க செஞ்சுருக்கிறாங்க, இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மக்கள் மன்றத்தில் எடுபடுறதுக்கான ஒரு போராட்டத்தை எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்திருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ எதுவுமே இல்லை. அவங்க செய்கிற எல்லா செயல்பாட்டிலையுமே இவங்களுக்கு ஏற்கனவே இவங்க செஞ்சது தான் எல்லாமே. நீங்கள் டாஸ்மார்க்கில் ஊழல், பாட்டிலுக்கு 10 ரூபா கூட விற்றாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது உங்கள் ஆட்சியில் நடந்துச்சா நடக்கலையாங்கிறதுக்கு அவருக்கு பெப்பேங்கிறாரு. அவரால் எதையுமே ஒரு புதிய கருத்தை அவரால் சொல்ல முடியல, புதிய போராட்டத்தை அவரால் அறிவிக்க முடியல, ஒரு அரசியலில் ஒரு புதிய அலையை உருவாக்க முடியல, புதிய கூட்டணியை உருவாக்க முடியல, எதையுமே அவரால் செய்ய முடியல. அவருக்கு தினசரி வேலை என்ன? காலையில் எழுந்திரிச்சு பன்னீர்செல்வம் இன்றைக்கி என்ன செய்கிறார், டிடிவி எந்த பக்கம் போகிறார், வல பக்கம் போகிறாரா, இட பக்கம் போகிறாரா, சசிகலாமே உட்கார்ந்த இடத்துல தான் இருக்கா, அசையுதா, ஏதாவது அசைவு இருக்கா இல்லையா,
இதைத்தான் அவங்க கண்காணிக்கிறாங்க. இப்போ கூட பாருங்க, நயினார் நாகேந்திரன் வந்து அதிகபட்சம் போனால் அவங்களுக்கு ஒரு 4 எம்எல்ஏ இவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் கூட்டணிக்கு வந்து முக்கியமான ஆள், கூட்டணி ஆட்சியவே நாங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல மறுப்பதற்கான சாத்தியக்கூறோடு அவர் இருந்தாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை மறுத்தார்ல அவர், அதாவது என்னைக்கு மறுத்தாரு? 3 நாள் கழிச்சு மறுத்தாரு. மதுரையில் அடிச்சா மானாமதுரையில் மீச துடிக்கும் பையன் முன்னாடிலாம். அது மாதிரி 3 நாள் கழிச்சு ரியாக்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. மூஞ்சியில் துப்புனாங்கன்னா உடனே தொடச்சிக்கிறணும்ல, உடனே முகத்தையாவது கழுவணும்ல. 3 நாள் கழிச்சு அவர் துப்பலை, எதிர்பாராத விதமாக அவர் இந்த பக்கம் தான் எச்சியை துப்புனாரு, காற்று இந்த பக்கம் அடிச்சிச்சுன்னு சொல்கிறது மாதிரி ஒரு விளக்கத்தை சொன்னாரா இல்லையா? அது என்ன வகையான விளக்கம்? அவங்க சரி இல்லை சார், நான் இப்போ திரும்ப சொல்லிட்டு சார், அவங்க ஒரு நெருக்கடிலாம் சார் சிக்கியிருக்காங்க. அதிமுக நெருக்கடியாக சிக்கியிருக்காங்கன்னு வச்சு ஓப்பன் த பாலிடிக்ஸ் பேசினா ஓகே. சரி, இப்போ இப்படி தான் பயணிக்க போகிறான்னு முடிஞ்சு போச்சு. எப்படி இனி எலெக்ஷன் சந்திக்க போகிறாங்க? திமுகவுக்கு இது எப்படி டஃப்பாக இருக்கும்? இப்போ நாம் இந்தளவுக்கு விமர்சனம் பண்ணுறாங்க, பலரும் வந்து கூட பொருந்தா கூட்டணி இப்படி போயிட்டாலும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் இதை பார்த்து திமுக பயப்படுது, ஸ்டாலின் பயப்படுறாரு, தினமும் பேசிட்டே இருக்காங்க, இந்த கூட்டணி பற்றி பேசிட்டே இருக்காரு, நீட்டை நீங்கள் ரத்து பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், நிதி வாங்கி கொடுங்க, இதெல்லாம் ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்காங்க. இப்போ அப்போ இதை பார்த்து பயந்துகிட்டே இருக்காங்கிறத வானதி சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீட் தேர்வை வந்து ரத்து செய்வதற்கு விலக்கு தருவதற்கான அதிகாரம் மத்திய அரசாங்கத்தான இருக்குது. அப்போ நாங்கள் வந்து நீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு இவங்க பேச முடியுமா? பேச முடியாது. அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க? நீட் தேர்வுக்கு எதிராக நீங்கள் நாடகம் நடத்துனீங்க, திமுக நாடகம் நடத்துனீங்க. உண்மையிலே திமுக நாடகம் நடத்தி தான் அந்த கட்சியை வளர்ந்துச்சு. அந்த கால வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். பல நாடகங்களை நடித்து, அண்ணாதுரையிலேருந்து கலைஞர்லேருந்து நாடகம்லாம் நடித்து தான் வந்திருக்கிறாங்க. சினிமாவில் நடித்து வசனம் எழுதி தான் வந்திருக்காங்க. அது பிரச்சனை இல்லை. நீ என்ன செய்ய போகிறீங்க அதுதான் விஷயம். ஒரு பழைய சினிமாவில் வந்து செந்தில் சொல்லுவார், அண்ணே ஊட்டியில் பங்களா இருக்குது, ஊட்டியில் பங்களா, டே அட கோமுட்டி தலையா, ஊட்டியில் பங்களா இருக்குன்னு சொல்றியாடா, உனக்கு இருக்கா அப்படி கேட்பாரு. நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அதிமுக என்கிற கட்சி என்ன செய்ய போகுது? தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் அதிமுக இதை சாதித்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் மத்திய அரசாங்கத்தோடு நாங்கள் அதிகார சமரசம் செய்து கொள்கிறோம். இப்போ கலைஞர் பாஜகவோடு வந்து கூட்டணி வைத்த காலகட்டங்களில் தான் நீங்கள் ஐடி ஃபீல்டு வந்துச்சு, மேம்பாலங்கள் வந்துச்சு, நிறைய தமிழ்நாட்டு நலன் சார்ந்த திட்டங்களை மத்திய அரசாங்கத்திடமிருந்து அவர் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக அதை பல விஷயங்களை அவர் மாற்றி இருக்கிறாருன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது மாதிரி ஏதாவது ஒரு சாதனைகளை நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்தை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டு நலன் சார்ந்த திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். அப்படி சொல்லி தான் சார் ஜெயிச்சு 27 வலிமையான எதிர்க்கட்சியாக மாறினாங்க. அதாவது 77 சீட்ஸை பெற்று வாங்கினாங்க. என்னென்ன பண்ணாங்கன்னா 10 மெடிக்கல் காலேஜ் உருவாக்கியிருக்கோம். அதுக்கு முன்பு வந்து இவ்வளோ இருந்துச்சு, இப்போ வந்து பாஜக கூட்டணி வச்சதுனால இவ்வளோ மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வந்திருக்கும், இன்னும் பல விஷயத்தை செஞ்சோன்னு சொல்லி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து அது போன சட்டமன்ற தேர்தலில், அது போன மாதம், இந்த மாதம் என்ன இப்போ தான் கூட்டணி போயிருக்காங்க. கூட்டணி போய் 1 வாரம் தான் சார் ஆகுது. இப்போ இதுக்கப்புறம் வந்து அடுத்தது என்ன அப்படிங்கிறது தெரியும். அதாங்க அவங்களுடைய கோட்பாடு வேற, இவங்களுடைய கோட்பாடு வேற. இப்போ உதாரணத்துக்கு வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை அதிமுக எதிர்க்கிறதா ஆதரிக்கிறதா, என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க அவங்க? அப்போ அதுக்கு எதிராக வந்து சிறுபான்மை மக்கள் வந்து நாடு முழுவதும் போராட்டம் நடத்துகிறாங்க. அதிமுக வந்து அந்த போராட்டத்தில் பங்கேற்குமா, இல்லை வந்து அமித்ஷா கோச்சிக்கிடுவார், கூட்டணி கோச்சிக்கிடுவாங்கன்ட்டு அதை புறக்கணிப்பார்களா? என்ன செய்வாங்க? உங்களுக்கு வாக்கு விழுகிறதா இல்லையா என்பது அல்ல, உங்களோட ஸ்டாண்ட் என்ன, இந்த பிரச்சனையிலே உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் எதை நோக்கி நகர்றீங்க? இப்போ தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் திருமாவளவன் அதில் கருத்து சொல்கிறார். இன்றைக்கி வந்து காஷ்மீரில் வந்து ஒரு தாக்குதல் நடக்கிறது, ஒரு படுகொலை நடக்கிறது அப்படின்னா அது கண்டிக்கிற இடத்துல இருக்கார். உடனே காஷ்மீரில் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கான்னு கேட்கக்கூடாது. காஷ்மீரில் விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாட்டிலே பல ஊர்களில் இருக்காது, மாநகரங்களில் இருக்கும், சிறிய நகரங்களில், சிறிய கிராமங்களில் சில இடங்கள் இல்லாமல் கூட இருக்கும். அது அல்ல விஷயம். ஒரு சித்தாந்தத்தை, ஒரு கருத்தை, நான் இந்த வழியில் நடக்கிறேன், நான் அம்பேத்கரினுடைய வழி வந்த அரசியலில் நான் இருக்கேன், நான் இந்த கருத்தை முன்வைக்கிறேன்னு அவர் சொல்கிறார்ல. சரி, இன்னைக்கு நடந்த தாக்குதல் சம்பந்தமாக அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? இங்கே ராமர் கோயிலை திறக்கிறாங்க, போரியெல்லாம் போகலையா? இதென்ன சொல்லணும்? ராமர் கோயில் இப்போ திமுக கேட்டாங்க, உதயநிதி என்ன சொன்னார்? நாங்கள் வந்து வழிபாட்டுக்கு எதிரான ஆள் கிடையாது, ஆனால் இன்னொருத்தர் ஆலயத்தை இடித்து அந்த இடத்து மேலே கட்டுறதா நாங்கள் ஏற்க மாட்டோம், திமுகவோட நிலைப்பாடு அயோத்தி கோவில் திறப்பு விழாக்கு நாங்கள் செல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? போரியெல்லாம் போகலையா? அதான் கேட்குறேன். எனக்கு லேசாக கால் வலிக்குது, அதனால் நான் வந்து இது பதிலா? இதெல்லாம் டாக்டர்கிட்ட சொல்லணும். உடம்பு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் இந்த பக்கம் கால் வலிக்குது அப்படின்னா அவர் அந்த பக்கம் ஒரு ஊசியை போடுவார். இது அரசியல் கேள்வி பதிலாக நான் கேட்குறேன். அரசியல்வாதி வந்து ஒரு கட்சியின் தலைவனாக, ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் வந்து இந்த நிலைப்பாடு ஏற்புடையதா இல்லையா சொல்லணுமா இல்லையா? போக முடியாத சூழல், உடம்பு சரியில்லை, போக முடியாத சூழல், அதாங்க கட்சி போகுமா போகாதா, அது ஒரு கேள்வி இருக்குல்ல. நீ சொல்லணும், அவரை பற்றி தான் கேள்வி கேட்டாங்க நீங்க. அப்ப நீங்க அரசியல் நிலைப்பாடு என்பதுல அவருக்கு ஒரு குழப்பம் இருக்குதா இல்லையா? அவர் திராவிட கட்சியில் இருக்கமா இல்லையாங்கிறது அவருக்கு யாராவது சொல்லணும்ல.
திராவிடம்னா புராணம் படித்த ஆளுகளுக்கு தானே புரியும்னு சொன்னாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி? அதுக்கு புராணம் படிக்க வேண்டியது இல்லைங்க, அதுக்கு வரலாறு படித்தா போதும், கால்டுவல் படித்தாலே போதும். இங்கே படிக்கக்கூட அவசியம் இல்லை. படித்தவங்க கூட இருக்கிறாங்களா? அந்த கட்சியில் தம்பிதுரை படிச்சிருக்கிறாரு, வைகை செல்வன் படிச்சிருக்கிறாரு, அன்வர் ராஜா படிச்சிருக்கிறாரு, இப்போ 10 பேர் படித்தவங்க எல்லாம் இருக்காங்களே. நீங்கள் எவ்வளோ படிக்கலைன்னா கூட படித்தவங்க சொல்கிறத கேட்டுக்கலாம்ல. அப்படி எத்தனை பேர் கட்சி நடத்திருக்காங்கல்ல. இப்போ எம்ஜிஆர்லாம் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு வந்து கட்சி நடத்தினார், பள்ளிக்கூடம் போகாமல் வந்து கட்சி நடத்தினார் எம்ஜிஆர். அப்போ அவர் அறிவாளிகளை கூட வச்சுக்கிட்டார்ல, ஆலோசனை கேட்டார்ல, அது மூலமாக தானே அரசியல் கட்சி நடத்தினார். அப்போ ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் இதுதான் என்னுடைய கட்சியின் நிலைப்பாடு, இதுதான் என்னுடைய கொள்கை வழி அப்படிங்க ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. ஒன்றுமே சொல்லாமல் திமுகவை வீழ்த்துறதான் எனக்கு ஒரே கொள்கைன்னா திமுகவை ஏன் வீழ்த்தணும்? திமுககாரன் தான் செயல் திட்டங்கள் வந்து என்னென்ன கொண்டு வந்திருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க. நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்கோம், காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கோம், மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கோம், இலவச பேருந்து பயணத்தை கொடுத்துருக்கோம், நாங்கள் வந்து மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி உண்டாக்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க பட்டியலாக சொல்கிறாங்கல்ல. அது எடுபடுமா? திமுகவை நான் வீழ்த்துவேன்னா எப்படி வீழ்த்த முடியும்? அப்போ வந்து திரும்ப வந்து இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்து திமுக வீழ்த்துவதற்கு யாரெல்லாம் அணியில் சேர்க்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் கவனிக்கிறாங்க. என்ன பிரச்சனையை கையில் எடுக்கணுங்கிறத கவனிக்கவே மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா? அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுக வீழ்த்தப்பட வேண்டும்னா அதுக்கு உரிய காரணம் சொல்லணும். நீங்கள் சொல்கிற காரணம் எதுவுமே மக்களால் ஏற்கப்படலையே. எலெக்ஷனுக்குன்னு ஒரு வருஷம் இருக்குல்ல சார். இப்போ வந்து அப்பப்போ வந்து எல்லாத்தையும் வடிவமைப்பு பிரச்சாரத்தை வடிவமைப்பு அதாவதுங்க காலம்ங்கிறது வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. நம்ம இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், அது வந்து டைம் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம புறப்படும் போது இருந்த நேரம் வந்து நம்ம போய் சேரும் போது இருக்காது. ஒரு வருஷங்கிறது அப்படின்னு திரும்பி பார்க்குறக்குள்ள அது 6 மாதம் ஓடி போயிடும். அரசியலில் நான் 2 பிரச்சனை வரும், நீங்கள் 2 மாதம் வாதிக்கும் போது 3ஆவது மாதம் வரும்போது அது பழைய செய்தியாக மாறுதில்ல தினசரி. ஒரு வருஷம் இருக்குங்கிறது அல்ல கணக்கு. நீங்கள் எல்லா நேரம் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் தான் போர் வருது, எதுக்கு இராணுவத்தில் எல்லா நாளும் பயிற்சியோட நின்றுட்டுருக்கான், என்னைக்காவது ஒரு நாள் தான் தீ பிடிக்குது, எதுக்கு தீயணைப்பு நிலையத்தில் வச்சுருக்காங்க, எதுக்கு வந்து தண்ணி வண்டியோட வச்சு நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. அது கிடையாது. தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் வரும். அதுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தயாராக இருப்பது, மக்களுக்கும் அவங்களுக்குமான உறவு என்ன, செயல் திட்டம் என்ன, எதை நோக்கிய பயணம், இது இருக்கணும். இதை விட்டுட்டு திமுகவை வீழ்த்தணும், ரைட்டு, எதுக்கு வீழ்த்தணும்னு சொல்ல தெரியணும்ல. மக்கள்கிட்ட போய் சொல்லணுமா இல்லையா? நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறுறிய, கண்டக்டர் போய் எந்த ஊருக்கு போகிறேன்னு கேட்குறேன். ஏதாவது ஒரு ஊருக்கு நான் போகணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது எப்படி டிக்கெட் கொடுப்பாரு? சார் ஹோட்டலுக்கு போறிய, என்ன சாப்பிட்றீங்க, ஏதாவது சாப்பிட்றேன் அப்படின்னா எப்படி அவன் மிச்ச மீதிலாம் அள்ளி கொண்டு போட்டுவானா இல்லையா? அதுவும் இப்போ பாஜகவுடைய மிச்சம் அது அதிமுக. அப்போ ஒரு தேசிய கட்சியோடு ஒரு மாநில கட்சி உடன்பாடு வைத்துக் கொள்கிற போது அந்த தேசிய கட்சியோடு கரைந்து விடாமல் ஒரு மாநில கட்சியை காப்பாற்றுவதற்கு உங்களிடத்தில் என்ன ராஜதந்திரம் இருக்கிறது, என்ன வழிமுறை இருக்கிறது, போர் முறை என்ன வியூகம் இருக்கிறது உங்கள்கிட்ட? அந்த ராஜதந்திரம் வியூகத்தை வகுக்க போகிறோம். இப்போ வந்து இந்த கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வர போகிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஜய்க்கு தெரியுமா? அதிமுக பாஜக சார்ந்த, அதாவது நயினரும் இவரும் பேசிக்கிற விஷயங்கள் சம்பந்தம் தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லிட்டு வெளியில் அவங்க வட்டாரங்கள் கசியக்கூடிய விஷயம் தான் இந்த மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். விஜயை கொண்டு வரதுக்கான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கட்ட பேச்சுவார்த்தை சரியாக நடக்கல, அடுத்த கட்டத்தில் கொண்டு வந்தாங்க. டெல்லி தேசிய பாஜக தெளிவாக இருக்காங்க இந்த விஷயத்தில் உள்ள கொண்டு வரதில்லை அப்படிங்கிறாங்க. இதுதான் வியூகம்னு சொல்கிறாங்க. அவங்க விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க வேட்டியை உருவிடுவாங்க தானங்க. அமித்ஷா பக்கமே ஓடியாந்துருக்காப்புல. அவங்க பாதி கேட்குறாங்க. 50-50 பிஸ்கட் கேட்கலாம், பர்சன்டேஜில் வந்து நீங்கள் வந்து தொகுதி கேட்கலாமா அப்படின்னு தானே ஓடி வந்திருக்கிறாங்க எல்லாரும். விஜயோடைய கூட்டணி பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றிருந்தால் அதிமுகவுக்கு பாஜகவே தேவைப்படாது. அவர் வர மறுக்கிறாரு, அதான பிரச்சனை. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து நீயாவது நிஜமாவே ஒரு முறை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்திருக்காருல, போன முறை சென்ற முறை வந்திருக்காருல, கனவு முதலமைச்சராக இருக்காப்புல விஜய். முதலமைச்சரே ஆகலை, ஆனால் கனவு முதலமைச்சராக இருக்காரு. அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, புஷி ஆனந்த் உனக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு, பட்டாபிஷேகம்லாம் முடிந்து விட்டது, பதவியேற்புலாம் முடிந்து விட்டது, நீ கையெழுத்து மட்டும் தான் போடலை அப்படின்னு புஷி ஆனந்த் சொல்றாரா இல்லையா? கூட இருக்கிறவங்க எல்லாம் அன்னைய உங்களை மாதிரி உண்டா, தெருவில் கொண்டு இழுத்து விட போகிறாங்க. தேரை இழுத்து தெருவில் விடுறதுப்பாங்கல்ல, திருவிழா அப்போ பாருங்கள் எல்லாருமே தேரை இழுத்துட்டே தெரியுவான். அப்புறம் ஒரு ஓரமாக கட்டி விட்டு போயிடுவாங்க தேரை. அது வருஷ கணக்காக அது ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ நடக்க போகுது. தேரை இழுத்து தெருவில் விட போகிறாங்க. சரி சார், இப்போ அவர் தனியாக போனார்னா ரைட், ஓகே, அவரால் வந்து இந்த களத்தில் நிற்க முடியாது. அவர் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நடுத்தருக்கு வந்துடுறார் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இப்போ அவர் தான் வந்து அலைன்ஸுக்கு வரதுக்கான இப்போ இந்த இதில் வந்து என்னென்னா இந்த அலைன்ஸில் கொண்டு வரலாம், பாஜக அதிமுக அலைன்ஸுக்குள்ளே கொண்டு வரலாம்னு சொல்லி வச்சுங்க. அதான் அலைன்ஸில் கொண்டு வந்தால் உடனே முடிஞ்சிடும் அரசியல் அவருக்கு. அதுக்கு பயந்து தான் சீமான் ஒவ்வொரு தேர்தலையும் நான் தனித்து நிற்கிறேங்கிறாரு. விஜய் வந்து தனக்கு வாக்கு வங்கியை நிரூபிக்காமல் பாஜக அரசியல், அவர் ஏற்கனவே பாஜகவுக்கு வந்து பி டீம்னு தான் பல பேர் சொல்கிறான்.
அதை உறுதிப்படுத்தணும்னா அவர் கூட்டணிக்கு போகணும். இதைத்தானே திமுக எதிர்பார்க்குது. திமுகவுடைய எதிர்பார்ப்பை வந்து திமுக என்ன எதிர்பார்க்குது? அண்ணா திமுக தனியாக போட்டியிடக்கூடாது, நமக்கு வந்து இணையான போட்டியாக வந்துடக்கூடாது, பிஜேபி பக்கம் போகணும்னு நினைக்கிது. எடப்பாடி பழனிசாமி உடனே பிஜேபி கூட்டணி போகிறார். விஜயும் எடப்பாடி பழனிசாமி சேரக்கூடாதுன்னு திமுக நினைக்கிது. அதே மாதிரி சேராமல் இருக்காங்க. அப்போ திமுக எதையெல்லாம் நினைக்கிறதோ அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இப்போ எதுக்கு தேர்தலில் போட்டியிடணும்? எனர்ஜி வேஸ்ட்டு தானே. மறுபடியும் திமுக தான் வரப்போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது. எதுக்காக வந்து நீங்கள் வந்து என்ன அரசியல் இருக்கிறது, என்ன வியூகம் இருக்கிறது, என்ன கொள்கை இருக்கிறது, என்ன கோட்பாடு இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. திமுகவை எதிர்க்கணும், வீழ்த்தணும். எதுக்காக வீழ்த்தணும்னு சொல்ல தெரிஞ்சா தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. வீழ்த்தணும் சொன்னவனை வீழ்த்திட்டு போயிடுவாங்க. ஓகே சார், 26 களம் எதை நோக்கி நகருங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உள்ள கருத்தில் வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி.